அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு மொத்தம் 9,000 கவலைங்க இருந்ததாம். ஒவ்வொரு வாரம் அவருடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சாம். யாராவது ஒரு பணிப்பெண் ராஜா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா கூட, அந்த சாப்பாட்ட பத்தி ஒரு கவலை இருக்கும். சாப்பாடு என்ன இன்னைக்கு செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு கவலை இருக்கும். அத போய் சாப்பிடணுன்றதுக்கான உடம்புக்கு போனா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவரு எல்லா விஷயத்தையும் பிரச்சனைகளாவே பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ 9,000க்கு மேல பிரச்சனை ஆன உடனே அவர் அவங்களுடைய மந்திரிகளையும், சபையில இருந்தவங்களையும் கூப்பிடுறாரு. "நீங்க என்ன செய்வீங்களோ, ஏது செய்வீங்களோ தெரியாது. எனக்கு இந்த எல்லா கவலையும் தீர்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா வேணும். வேற வழி கிடையாது. நீங்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு" சொல்றாரு. அப்போ அந்த சபையில இருக்கவங்க யாருமே பதில் சொல்லல. அப்போ அங்க இருந்த ஒரு வெள்ள தாடியோட இருந்த ஒரு ஞானி கைய தூக்குறாரு. என்கிட்ட அதுக்கான தீர்வு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அவரு அ ராஜா கிட்ட சொல்றாரு, "நான் ஒரு மந்திரம் சொல்றேன். மந்திரத்த குடுக்குறேன். அத நீங்க ரெகுலரா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள், இந்த கவலைகள்லாம் சரியாயிடும்னோனே, சரி அந்த மந்திரத்த அவரு எழுதி ஒரு பெட் ஒரு பெட்டகத்துல வச்சு அவருக்கு குடுக்குறாரு. ராஜா அன்னைக்கு அந்த பெட்டகத்த எடுத்துட்டு போய் அவர் வீட்ல வச்சுட்டு நிம்மதியா தூங்குறாரு. அந்த தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா, ஒரு போர் வீரன் ஓடியாந்து ராஜாவோட இதுல கதவு தட்டி, "ராஜா, ராஜா எதிரி நாட்டு ஆள் வந்துட்டாங்க. உடனே போர் கிளம்பணும்னோன" உடனே ராஜாவுக்கு ஒரே பயம் வந்துடுது. அடடா! நம்ம என்ன பண்றது? என்னடா இது இப்ப இன்னொரு ஒரு கவலை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு, சரி கடகடன்னு போய் அந்த ஞானி என்ன குடுத்துருப்பாரு, இந்த கவலை தீர்றதுக்கு ஏதாவது வழி குடுத்துருப்பாருன்னு போய் அந்த பெட்டகத்த திறக்குறாரு. அதில ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதியிருந்தத அ அ பார்க்குறாரு. அதில "இது கூட கடந்து சென்றுவிடும்" அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பி திருப்பி படிக்கிறாரு. இது கூடன்னா என்னவா இருக்கும்? இந்த போர் கடந்து போயிடும்ன்றாரா? இல்ல வேற என்னன்னு ஒரு 10 முறை அத உச்சரிக்கிறார். திடீர்னு அவருக்கு ஒரு தோணுதல் வருது. டக்குனு அவரோட வாள உருவுறாரு. அவரு போர்க்களத்துக்கு போறாரு. போர்க்களத்துக்கு போயிட்டு முன்பு இருந்தத விட வீரமா சண்ட போட்டு, அந்த எதிரி நாட்டு ஆள வீழ்த்திர்றாரு. வீழ்த்தின உடனே ராஜாவுக்கே தலகால் புரியல. இந்த வார்த்தை, இந்த வாக்கியம் இவ்ளோ ஒரு சூப்பரான வாக்கியமா? இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு வாக்கியம், அவருடைய உச்சக்கட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுது. அப்போ அந்த நாட்டுல இருந்த பஞ்சம், மக்களோட விலைவாசி, மக்களோட கிளர்ச்சி, என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் அந்த பேப்பர படிப்பாரு. அதுக்கான வேலைகள்ல இறங்குவாரு. அந்த பிரச்சனைகள் கடந்து போயிடும். ஆக்சுவலா இதே மாதிரி தான் நம்ப எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம ரொம்ப பயந்துர்றோம். ஐயோ! நமக்கு என்ன ஆகுமோ? ஏதாகுமோன்னு சொல்லி நம்ம அங்கேயே தேங்கிர்றோம். ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். நம்ப அ நேத்தோ, போன மாசம் ஒரு ரொம்ப கழுத்த பிடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. அது இப்ப இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த பிரச்சனைகள நெனச்சு, நெனச்சு, நெனச்சு நம்ப மட்டும் கஷ்டப்படுறது இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி, கஷ்டப்படுத்தி, அது பார்த்தா இவங்க சொல்லுவாங்க இல்லையா? "பனி போல போயிடுச்சு" அப்படின்னு. அப்படிதான் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது நிகழும். நம்ம பார்த்து பிரமிச்சு, பயந்து போயிடுறோம். ஆனா, எல்லா பிரச்சனைகளும் 100% இதுவும் கடந்து போகும். காலத்துக்கு முன்னாடி எதுவுமே நின்னது கிடையாது. நம்ம பெருசா மன கஷ்டமா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம். எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு பெரிய பிரச்சனை உங்ககிட்ட கேட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மூச்ச புடிச்சு சொல்லுவீங்க. "ஏய் அன்னைக்கு நான் போனேனா, எனக்கு அது நடந்தது, அது வந்ததுன்னு." ஆனா இன்னைக்கு அந்த நிகழ்வு இருக்கான்னு பார்த்தா இல்ல. அது பார்த்தா அத நினச்சா கூட, அத விடுப்பா அது ஒரு சாதாரண ஒரு விஷயன்ற மாதிரி தான் போவும். எந்த ஒரு துக்ககரமான நிகழ்வா இருந்தாலும். அப்ப என்னன்னா, எதுவுமே கடந்து போகக்கூடியது தான். அப்ப நம்ம அதோட போயி எமோஷனல் ஆயி, நம்மளையும் நம்ம வீக் பண்ணிட்டு, நம்மள கஷ்டப்படுத்தி, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தி, எவ்வளோ ஒரு விஷயங்கள நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஐய்யயோ! நம்ம ரொம்ப பெருசா அத இது பண்ணியிருக்கோம். ஆகவே இதெல்லாம் கடந்து போகக்கூடியது தான். வாழ்க்கையில துக்கங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம சந்தோஷத்த நோக்கி பயணம் செய்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.